முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம். அதில் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளருமான சுமந்திரன் அவர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான வழக்கு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அது சம்பந்தமான சில தகவல்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது தொடர்பான விஷயமாகத்தான் இது இருக்க போகுது. அதில் குறிப்பாக இந்த பல விஷயங்களை தெரிவித்திருந்தார். அதில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் இவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் என்ற தகவல்களையும் கொடுத்திருந்தார். 2003ஆம் ஆண்டளவில் முன்னை நாட்கள் எடுக்கப்பட்ட இதற்கு முதல் 15 எண்புக்கூட்டு தொகுதியில் எடுக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகள் சம்பந்தமாக 2003ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் சமர்ப்பிச்சிருந்தார். அந்த அறிக்கையில் இந்த எடுக்கப்பட்ட 80 தொகுதிகள் இந்த ஏரியாவுக்குள்ள, அது குறிப்பாக செம்மணியை சூழ இருக்கின்ற இந்த அரிகாலை போன்ற பிரதேசங்களில் இருப்பவர்களுடையதான் என்கின்ற விஷயமும், அது மட்டும் இல்லாமல் பல மரணங்களுக்கு காரணமாக இருந்தது இராணுவத்தினர் தான், அரச படைகள் என்கின்ற விஷயமும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம், அதாவது இந்த மனித புதைகுழி சம்பந்தமான விடயம், இதற்கென்று ஒரு தனி சட்ட விதிகள் இல்லை. அதை மரண விசாரணையாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த விஷயம் வருகின்ற பொழுது மரண விசாரணை சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் மேற்கொள்ளப்படும். ஆகவே இந்த மரண விசாரணை சம்பந்தப்பட்டதில் அடையாளப்படுத்தல்கள் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த அடையாளப்படுத்தல்கள் சம்பந்தமான நிபுணத்துவம் இங்கே இருக்கா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்றையும் அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார் என்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். சட்ட வைத்திய அதிகாரி சொல்லியிருந்தார். இந்த ஆய்வு பணிகளின் போது நிபுணத்துவம் இல்லை என்கிற விஷயங்கள் குறிப்பிடப்படுகின்றன என்கிற விஷயத்தை சொல்லி அது சம்பந்தமான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். ஆனால் சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அகழ்வில் நிபுணத்துவம் இருந்தாலும் கூட இதில் இந்த விஷயங்களை அடையாளப்படுத்துறது மற்றும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிபுணத்துவம் குறைவாக இருக்குது. குறிப்பாக முன்னை நாட்களில் எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகள் கூட ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது. இங்கே அதற்கான வசதி இல்லை என்று பிறகு இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து இது சம்பந்தமான நிபுணத்துவம் சம்பந்தமான கேள்வி தான் இன்றைய எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக இப்போ இந்த விஷயத்திலேயும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பொருள்பட பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது சிலரை வெறுட்டுகிறார்கள் என்ற பொழுது அச்சுறுத்தும் வகையிலான சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு சில வாக்குமூலங்களை அவர் இதில் கொண்டு வந்திருந்தார். அதாவது சிலருடைய விசாரணை கழித்து அந்த இடத்துல அவர்கள் மூலமான சில வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை இங்கேருந்து நீக்கோணும் என்கின்ற விஷயத்தையும் முன்வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேன் அறிக்கை கிடைத்தா என்று கேட்டபொழுது ஸ்கேன் அறிக்கையை சில நேரம் சட்ட வைத்திய அதிகாரி கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த விஷயத்தில் இதில் உள்ளடக்கப்பட்டதோ தெரியல இருக்கலாம் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். கொடுத்திருக்க வேண்டும் இன்றைக்கு கொடுத்திருந்தார்களோ தெரியாது என்கிற விஷயத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார். ஆகவே அடுத்த அகழ்வு 22ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது என்கிற தகவலையும் சொல்லி இது சம்பந்தமான நிபுணத்துவத்தின் தேவைதான் இப்போ முக்கியமாக இருக்கின்றது என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அதற்கு அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயும் DNA பரிசோதனை சம்பந்தமான ஒரு ஆய்வுக்கூடம் ஒன்று நிறுவப்பட இருக்கின்றது என்கின்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு கூட நிறுவப்பட்டால் முதலாவது பரிசோதனையாக இது இருக்கின்றது என்ற விஷயம் முன்வைக்கப்பட்டால் அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாகத்தான் மாறும். ஏனென்றால் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயம் தமிழர்களோட ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்கின்ற போது, இந்த நிபுணத்துவம் சம்பந்தமான விடயங்களுக்கு செல்கின்ற பொழுது, இந்த ஆய்வுகள் நடத்தப்படுகின்ற பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவத்தால் தான் இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே முதன்முறையாக நிறுவுகின்ற ஒரு ஆய்வுக்கூடத்தில் இந்த பரிசோதனை நடத்துவதன் மூலமாக இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் சரியானதாக இருக்குமா என்கின்ற கேள்வியும் எழும் என்கின்ற பொருள்பட எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த தகவல்களை தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே இது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகின்ற செம்மணி தொடர்பான விஷயத்தில் இது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் இருக்கிற உடலங்கள் உயிருடன் புதைக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தை நிரஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சேர்மனில் இருக்கின்ற தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் நேர்காணலில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏன் அவர் இந்த விடயத்தை உறுதியாக சொல்கின்றார் என்ற விஷயத்தை பார்த்தோமாக இருந்தால், சில இடங்களில் உடலங்கள் கட்டப்பட்ட நிலையில் அவர்களுடைய எண்புகள் மடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது உயிருடன் இறந்த பிறகு இப்படி மடக்குவது அவ்வளவு எளிதல்ல, அது கடினமானது.
அதற்குரிய நேரம் அவர்களுக்கு இருந்திருக்காது. ஆகவே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அப்படியே கட்டப்பட்ட நிலையிலேயே உயிருடன் புதைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பின்னர் இறந்திருக்கலாம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் செயல் ஆணையாளர் வோகர் அவர்கள் இலங்கையினுடைய செம்மணி மனித புதைகுழிக்கு வந்து பார்வையிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து கொண்டிருந்தார். இந்த ஜெனீவா அமர்வில் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த நேரத்தில், இந்த செம்மணி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான விடயங்கள், மக்கள் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விடயங்கள் ஒரு மனித உரிமை மீறல் செயற்பாடு என்பதை சர்வதேசம் அறியும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆகவே முன்னை நாட்களில் இந்த விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான விசாரணை சரியான முறையில் நடத்தப்படும் என்று ஆனந்த் விஜயபால் அவர்களும் தெரிவித்திருந்தார். இதுக்கு உள்ளக பொறிமுறையே போதுமானது என்ற விஷயத்தையும் பலரும் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இது சர்வதேச அளவில் விசாரணை செய்யப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இந்த உள்ளக விசாரணைகள் நாங்கள் வைக்காத நம்பிக்கை என்ற அடுத்த கட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இது சம்பந்தமான சர்வதேச விசாரணை நடத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது. இப்படியான இந்த உயிருடன் உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயத்தை கேட்ட பிறகாம் சர்வதேசம் இதற்கான நடவடிக்கைகளை அல்லது அழுத்தங்களை தொடர்ந்து பிரயோகித்து கொண்டிருக்குமா? அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கம் தாங்கள் உள்ள விசாரணையோட சரியான விடயங்களை சொல்கின்றோம் என்று சொல்கின்றவர்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கின்ற இந்த சர்வதேச விசாரணை இவர்கள் மேற்கொள்வார்களா, அல்லது இவர்களும் முன்னைய அரசாங்கங்களை அல்லது செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சிக்கின்றார்களா என்கின்ற விமர்சனங்களும் இப்போ அரசியல் வட்டாரங்களிலிருந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே அண்மையில் கூட ஒரு புகைப்படத்தை பார்த்த பொழுது அவர் ஒரு கதிரில் இருக்கிற மாதிரி ஒருவர் இருக்கின்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த அவருடைய மூட்டு பிரதேசங்கள் எல்லாம் மடங்கி இருக்கின்றன, கை கட்டப்பட்ட நிலையில் இருந்தது போன்றுதான் இருந்தது. ஆகவே அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் உயிருடன் தான் புதைக்கப்பட்டிருக்கலாமா என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விஷயங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போன்றது என்பதனை. அடுத்ததாக இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயத்தில் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கின்ற அதே நேரத்தில் இவர் சம்பந்தமான இந்த விமர்சனங்களும் இன்றளவிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு சமூக ஊடக பதிவில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் நினைக்கிறேன், அவர் சில பதிவுகள் இருந்தார். எம்.ஏ. சுமந்திரன் அவர் சில விஷயங்களை முன்வைக்கின்றார். இப்போ அவர்களை நாங்கள் அவர் இன்றளவிலும் தமிழ் மக்கள் சம்பந்தமான விஷயம் தொடர்பாக பேசுகிறதுக்கும் அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றார் என்ற விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கும் அவர் காரணம் இல்லை. என்று பார்த்திங்கன்னா, அவர் கொழும்பு பரப்பில் இருக்கிறவர், அவர் கொழும்பு பரப்பில் பயணித்தவர். அப்போ தமிழர்கள் தொடர்பாக பேசுவதற்குரிய தேவைப்பாடு அவருக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் சிங்கள தரப்பினர் சார்ந்துதான், சிங்கள அரசியல் தரப்பினர் சார்ந்துதான் முடிவுகளை எடுப்பார். ஆகவே நாங்கள் அவர்கிட்டேருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறது தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஊடகங்கள் சிலதான் அவரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதாவது அவரை தொடர்ந்துமே அவருடைய காணொலிகளை வெட்டி போடுறது, அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறதால தான் அவர் பிரபல்யப்படுத்தப்படுகின்றார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். எதுவும் நான் நேரடியாக அவருடைய காணொலியை பார்க்கல. அவருடைய காணொலியை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி பக்கத்தில் பதிவு செஞ்சிருந்தார். அந்த வலையொலி பக்கத்திலேருந்து தான் அவர் மூலமான விமர்சனத்தின் மூலமாக இந்த காணொலியை பார்த்துங்க. அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை தொடர்ந்துமே எங்களுடைய தமிழர்கள் சார்ந்தவர்கள் கொஞ்சம் புகழடைய அல்லது பிரபலப்படுத்துறதுனால தான் தொடர்ந்துமே இவர் பேசப்படுகின்றார் என்கிற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே விஷயத்தை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த காணொலியை பதிவிட்டு தன்னுடைய விமர்சனத்தை சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு காணொலியில் சுமந்திரன் அவர்களுடைய கருத்தால் தோல்வியடைந்தாலும் சுமந்திரனுக்கு வெற்றியடைந்தாலும் சுமந்திரனுக்கு வெற்றி என்ற விஷயத்தை சொல்லியிருப்பார். அதை நாங்கள் எங்களுடைய காணொலியை பதிவு செஞ்சிருப்போம். அதாவது தோல்வியடைந்தால் வெற்றியடைந்தால் அது மாகாண சபை தேர்தல் அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு காய் நகர்த்தலாக அமையும் என்ற விஷயத்தை சொல்லி, அது தோல்வி அடைந்தால் அது எப்படி அமையும் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த சர்வதேசத்துக்கு தமிழர்கள் இன்னுமே இந்த இராணுவ பிரசன்னம் அடுத்த இராணுவ முகாம்கள் அதிகமாக இருக்கின்றது என்ற சம்பந்தமான விஷயத்தில் எதிர்ப்பை காட்டே இல்லை என்ற விஷயத்தை தெரிவிக்கலாம். ஆகவே இரண்டுமே அவருக்கு சாதகமாகத்தான் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சார்ந்து எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுகின்றார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஒரு கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படியான விஷயம், அதாவது இது இரண்டு விதமாக நடந்தாலுமே
முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு வெற்றிக்குரியதான விஷயமாகத்தான் மாறும் என்கின்ற பொருள்பட தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்துமே இந்த கர்த்தால் சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த கர்த்தால் எதற்காக என்கின்ற கேள்வியும் பலரால் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்றதை இனி 18ஆம் தேதி கர்த்தால் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த நாளன்று தான் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த மாவீரர் துயிலுமில்லம் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டக்களப்பு பவுனத்தீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்லம் உள்ள காணின்ற ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பங்கு பெற்றதுடன் நேற்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வவுனத்தீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்ல காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கின்றது என்றும் அந்த காணினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருந்தார். எனினும் அந்த காணியில் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கூறியுள்ளார். இதன்படி நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த மாவீரர் துயிலுமில்லங்கள், பெரும்பாலான மாவீரர் துயிலங்கள், கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லமாக இருக்கட்டும், தீராவில் மாவீரர் துயிலுமில்லமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வெல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மாவீரர் துயிலுமில்லமாக இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்லையும் மாவீரர் துயிலுமில்லங்களுக்கு மேலாக இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று இராணுவத்தினர் இந்த காணி அபகரிப்பு சம்பந்தமான விஷயத்தை மேற்கொள்கின்றார்கள் என்றது ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாவீரர் துயிலுமில்லங்களுக்கு மேலாக இராணுவ முகாம்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது இறந்தவர்களை அவமதிக்கும் ஒரு செயலாகத்தான் கருத வேண்டும் என்று தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற பலரும் தங்களுடைய கருத்துக்களை இன்றளவும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மாவீரர் துயிலுமில்லங்களை மாவீரர் தினங்களில் அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது இந்த இன்னல்களை மக்கள் அடிக்கடி சந்தித்து வருகின்றார்கள் என்பது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே அமைகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அவர் தொடர்ந்துமே பாராளுமன்றங்களில் பல அமர்களில் தெரிவிக்கின்ற பொழுது இந்த மாவீரர் துயிலுமில்லங்களுக்கு மேலே இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்கின்றதில் மும்முரமாக தன்னுடைய கருத்தினை காரசாரமாக தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார், அழுத்தங்களை பிரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார் என்ற வகையில் அவர் அண்மையில் பேசுகின்ற பொழுது கூட இந்த துயிலுமில்லங்கள், பெரும்பாலான துயிலுமில்லங்களில் இராணுவத்தினர் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயம் ஒரு மாவீரர்களை, அது மட்டுமில்லாமல் இறந்த உயிரை அவமதிக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே இந்த விடயத்தை உடனடியாக இராணுவத்தினர் நிப்பாட்டணும், சம்பந்தமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்கணும் என்ற விஷய பொருளில் தன்னுடைய கருத்தினையும் முன்வைத்திருந்தார். அவை தொடர்ந்தும் இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படணும் என்ற விஷயம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக துயிலுமில்லங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்படணும் என்ற விஷயங்களும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் அல்லது என்ன தீர்வை தரப்போகின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது.